ஒரு 5 வருஷமாக தெரியும். சாப்பிடுவேன், நல்லா இருக்கும். வெரைட்டி ப்ரைஸும் கம்மி, டேஸ்ட் இப்போ சக்கா கிடைக்கிறது. சாப்பிடுவேன். ரொம்ப நாளாக வந்துருக்கேன். எத்தனை இயர் தெரியல, ஒரு 1.5 இயர் இருக்கும் வந்துட்டுருக்கேன். கரெக்டாக இருக்குது. மற்ற இடத்துலோட இங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இலையில கொடுத்தது ரொம்ப ஸ்பெஷலு. மற்ற இடத்துல இலை கொடுக்கும், வேறு அந்த பிளாஸ்டிக் கவர் தான் கொடுப்பாங்க. இவங்க இலையில போட்டு தராங்க. சாப்பாடும் தரமாக இருக்கும். எக்ஸ்ட்ராவும் ரைஸ் வாங்கிக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எனக்கும் ஒரே டேஸ்ட் தான், டிஃப்ரெண்டாலாம் இருக்காது. இன்னைக்கு ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி, அப்படியெல்லாம் இருக்காது. ஒரே மெத்தட், ஒரே மாதிரி தான் இருக்கும். என் பேர் லாரன்ஸ். இதே ஏரியா தான். நிறைய சொல்லணும்னா அது நிறைய ஃபேமஸாக ஏற்கனவே நிறைய இடத்துல எடுத்துட்டாங்க சேனலில். நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வீட்டு சமையல் அப்படியே இருக்கும், கொஞ்சம் கூட குறையாது. இதுலேருந்து மீன், இறா எல்லாமே இருக்குது. ஒரு நாள் மாற்றி மாற்றி சாப்பிடுவோம். பீஃப் சாப்பிடுவோம், சொரா சாப்பிடுவோம், மீன் மாதிரி சாப்பிடுவோம். ஆனால் காரம்லாம் கரெக்டாக இருக்கும், மசாலா கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டு வந்து சில ஹோட்டலில் வந்து நம்ம பாத்ரூம் போயிடுவோம், வயிறு வலிக்கும், அந்த ப்ராப்ளம்லாம் இருக்காது. சாப்பிட்டா திருப்தியாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் அருமையாக இருக்கும். டேஸ்ட் இது வரைக்கும் சொல்ல முடியாது. இவங்க எப்போ கடை ஓப்பன் பண்ணாங்க அதுலேருந்து சாப்பிட்டுதாங்க, அதுலேருந்து சாப்பிட்டுதாங்க. குவாலிட்டியில் அடிக்க முடியாது. இது வேலை நிஜமே தான். இது ஒன்லி வீட்டு சாப்பாடு. நீங்கள் வந்து ஹோட்டல்னா சோடாமா போடுவாங்க, அது போடுவாங்க, இது போடுவாங்க. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சாப்பிட்டா வயிறு வழியாக இருக்காதுன்னு எதுவுமே கிடையாது. அவ்வளோ கிளியராக இருக்கும். எது சாப்பிட்டாலும் டெய்லி தான் சார், டெய்லி தான். இங்கே எல்லாம் டெய்லி சாப்பிட்றவங்க தான். இவரும் டெய்லி சாப்பிட்றது தான், நிறைய டெய்லி எல்லாம் டெய்லி வர கஸ்டமர் தான். இவங்க என்னைக்கு கடை ஓப்பன் பண்ணாங்க அதுலேருந்து வந்து நிற்கிற கஸ்டமர் தான். புதுசாக யாராங்க புதுசானா இது ரொம்ப பிடிச்சது வந்து பீஃப் சாப்பிடுவேன், மீன் சாப்பிடுவேன், சொரா சாப்பிடுவேன். வில்லியம்ஸ், திருவத்தூர்லேருந்து வரேன். இங்கே ஒர்க் பண்ணுறது இங்கே தான், பாரிஸ் தான். பட் இங்கே சாப்பாடு நல்லா இருக்குன்றதுக்காக ரெகுலராக வருவாங்க. இங்கே எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பாடு எல்லாமே. என்ன சாப்பாடு சாப்பிடுங்க? இங்கே யாரா அக்கா கிட்ட யாரா சூப்பராக இருக்கும். அப்புறம் கறி வடை, அது சூப்பராக இருக்கும். ரைஸ் நல்லாயிருக்கும். எவ்வளோ நாளாக இங்கே வரீங்க? இங்கே ஒரு ரொம்ப நாளாக வந்துருக்கேன். எத்தனை இயர் தெரியல, ஒரு 1.5 இயர் இருக்கும் வந்துட்டுருக்கேன். விலையெல்லாம் எப்படின்னா? விலை ரொம்ப கரெக்டாக இருக்குது. மற்ற இடத்துலோட இங்கே ரொம்ப குறைவாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே இலையில கொடுத்துங்கிறது ரொம்ப ஸ்பெஷலு. மற்ற இடத்துல இலை கொடுக்கும், வேறு அந்த பிளாஸ்டிக் கவர் தான் கொடுப்பாங்க. இவங்க இலையில போட்டு தராங்க. சாப்பாடும் தரமாக இருக்கும். எக்ஸ்ட்ராவும் ரைஸ் வாங்கிக்கலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அன்லிமிட்டட் தான், எவ்வளோ ஒன்றும் சாப்பிட்லாம், திருப்தியாக சாப்பிட்லாம். மற்ற இடத்தோட இங்கே ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். இருக்குது சாப்பாடு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, நமக்கு திருப்தியாக இருக்குல்ல, அது போதுமே. மற்ற இடத்துல போய் சாப்பிட்டோன்னு ஏன்டா போய் சாப்பிட்டோம், காசு நம்ம நம்ம பணம் வேஸ்ட்டுன்னு தானே நினைத்தோணும். நல்லா சாப்பாடு இருப்பே, ஒரு சரியாக சாப்பாடு வெந்திருக்காது, அது அவங்க போடுற அந்த சைடிஷ் கூட நல்லா இருக்காது. இவங்க குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்குது. சாப்பிட்டதுக்கே நமக்கு திருப்தி, மனசும் திருப்தி, வயிறு திருப்தியாக இருக்குல்ல. எக்ஸ்ட்ரா ரைஸை சில பேர் எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா 20 ரூபா தருவாங்க. இவங்க அதுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது போதாதா? ரொம்ப சூப்பர் கேரக்டர். ஏன்னா வரவங்க கிட்ட அன்பாக பேசுறது, சாப்பாடு என்னப்பா வேணும்னு கேட்குறது, மூஞ்சி சுளிக்கிறது இல்லை, கொடுப்பாங்க சாப்பாடு. என்ன வேணுமோன்ட்டு வேறு ஏதாவது போட்டுக்கிறீங்களா, எக்ஸ்ட்ரா சாப்பிட்றீங்களா அப்படின்னு. நம்ம கல்யாண விருந்துக்குலாம் போனால் சாப்பாடு எக்ஸ்ட்ரா கொடுப்போம். அந்த கேட்ரிங் ஒர்க் பண்ணுறவங்க கேட்பாங்களா, அந்த மாதிரி வேறு ஏதாவது சாப்பிட்றீங்களா, வேறு ஏதாவது பண்ணுறீங்களா கேட்பாங்க. வேறு சாப்பாடு வேணும் எக்ஸ்ட்ரா போட்டுருங்கன்னு அவங்களே கேட்பாங்க, வாண்டடாக கேட்பாங்க. மற்ற இடத்துல நமக்கு போதுன்ற மூஞ்சி கட்டுற மாதிரி காட்டுவாங்க, இவங்க போதுன்றவாங்க. சாப்பாடு வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. பேர் பாஸ்கர்ண்ண, வீடு பொருட்பேட்டை. இங்கே டிரான்ஸ்போர்ட் வச்சுட்ருக்கேன் மண்ணடியில்.
எனக்கு நான் ஒரு 5 வருஷமா தெரியும். சாப்பிடுவேன், நல்லா இருக்கும் வெரைட்டி, ப்ரைஸும் கம்மி, டேஸ்ட்டுக்கும் சக்கா கடைக்கு சாப்பிடுவேன் நான். எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன். 4 வருஷமா அக்கா கடை வரணும். அந்த டேஸ்ட்டுக்கு தானே காரணம். அக்காவுடைய எப்படி சொல்றது, ருசின்னுவாங்களே, அது நாக்குல படம் சாப்பிடும்போதே ஒரு இடத்துல தெரியும். எனக்கு சாப்பிடும்போது அக்கா கடை பிடிச்சிருக்கு, அதனால வருவேன். டேஸ்ட் அதிகம், காசு கம்மிங்க, அதனால அக்கா கடையில் வந்து அப்பப்போ சாப்பிடுவேன். எல்லாம் மரியாதையா பேசுவாங்க. வாப்பா தம்பி, வாப்பா செல்லம், அந்த மாதிரி தான் பேசுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி பேசுறது. சாப்பாடு என்ன? எனக்கு பிடிச்சது மீன் சாப்பாடு, பீஃபு, அக்கா கிட்ட பீஃப் வடை, அப்புறம் இப்படி நிறைய வெரைட்டி இருக்குண்ணா அக்கா கிட்ட. பீஃப் சாப்பாடு, பீஃப் வடை, மீன் வறுவல், அப்புறம் எறா தொக்கு, அதெல்லாம் நான் ஒரு நாள் வரும்போது ஒவ்வொரு வெரைட்டியாக சாப்பிட்டு ருசி பார்ப்பேன். விலையெல்லாம் கரெக்டான விலை. விலை கம்மிண்ணா, டேஸ்ட் அதிகங்க. ஆமாம், குவாலிட்டியில் அக்கா நம்ம வீட்டில் சாப்பிட்றது எப்படி இருக்கும் அந்த மாரி வீட்டு சாப்பாடு மாரி தானே இருக்கும். அவ்வளோ ருசியாகவும் இருக்கும், சுத்தமாகவும் இருக்கும். என் பேர் லிவிங்ஸ்டனு. நான் இங்கே தான் ஆட்டோ ஓட்டுறேன். அக்கா கடையில் தான் வந்து சாப்பிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக சாப்பிட்டுக்கிறோம் இங்கே தான். நான் இது அண்ணன் எல்லாருமே இங்கே தான் சாப்பிடுவோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லோரும் இங்கே தான் சாப்பிடுவோம். டேஸ்ட்டாக இருக்கும், அதை விட கொஞ்சம் நம்மளுக்கு திருப்தியாக இருக்கும் சாப்பிட்றது. வீட்டில் சாப்பிட்ற மாதிரி குவாலிட்டியெல்லாம் பக்காவாக இருக்கும். அதனால தான் நீங்கள் வர தேடிங்க. ஒரு கிலோமீட்டர் தாண்டியாக தான் வரேன். குவாலிட்டியாக இருக்கும். வீட்டில் அம்மா கிட்ட சாப்பிட்றவங்க எப்படி இருக்கும் அந்த மாதிரி. என்னென்ன நீங்கள் சாப்பிடுவோம்? இங்கே அதிகமாக மீன் சாப்பிடுவோம், கடமை சாப்பிடுவோம், கறி. அக்கா எதுவுமே கம்மியாக வைக்க மாட்டாங்க, எல்லாமே நிறைய தான் இருப்பாங்க. இதுவே போதும் அக்கா பற்றி சொல்கிறது. சாப்பாடு இந்த விலைலாம் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? கரெக்டாக இருக்கும். எல்லா விலை கம்மி தான், அவ்வளோலாம் இல்லை. 90 ரூபா தான் சாப்பாடு, வித் சைட் டிஷ்ஷு 90 ரூபா தான். சாப்பாடு பத்தலாம் கூட திருப்பி போடுவாங்க. ஆமாம், அதுக்கு என்ன விஷயம்? அக்கா கடை தான் பெஸ்ட்டு. என்ன பிரச்சனை? எல்லாமே பெஸ்ட்டு தான். எல்லாம் வெரைட்டியாக இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். என்னைக்கும் ஒரே டேஸ்ட்டு தான், டிஃப்ரெண்ட்டெல்லாம் இருக்காது. இன்றைக்கி ஒரு மாதிரி, நாளைக்கு ஒரு மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது. ஒரே மெத்தட், ஒரே மாதிரி தான் இருக்கும். என் பேர் புனிதாயா, கடை பேர் ட்ரெஸ்ஸிங் ஜீசர், புனிதாக்கா கடை சார். எப்படி அந்த பேர் வச்சு? ட்ரெஸ்ஸிங் ஜீசர் இருந்துச்சியா, அப்புறம் புனிதாக்கா கடைன்னு சொல்லிட்டு அது அப்படியே இருக்குது. அப்படியே சமையல்லாம் பிடிக்கும்? நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். நான் மட்டும்தான் என்னென்ன இது இருக்குங்க? சாப்பாடு சாப்பிட்டா 80 ரூபாப்பா ஒரு சாப்பாடு. ஒரு சைடிஷ் வச்சுக்கலாம். எறாகுது, கடமாகுது, நண்டுக்குது, சொரா புட்டு இருக்குது, பீஃப் இருக்குது, பீஃப் ஈரல் இருக்குது, மட்டன் தலைக்கறி, மட்டன் போட்டி இருக்குது, எல்லாம் இருக்குது சாமி. எதனா ஒரு சைடிஷ் வச்சு 80 ரூபா சாப்பிட்டா பார்சல் 90 ரூபா. மீன் சாப்பாடு மட்டும் 100 ரூபா. மட்டன் தலைக்கறி, மட்டன் போட்டி எல்லாம் வச்சா 100 ரூபா சாமி. சாப்பாடு எப்படி அன்லிமிட்டடா? சாப்பிட்டு 2வது வாங்கிக்கலாம். ரசம் வச்சுக்க சாப்பாடு வாங்கிக்கலாம், அவங்க பொறுத்தது. எவ்வளோ நல்லா கடை வச்சு? நாங்கள் ஒரு 6 வருஷமாக வச்சுருக்கோம்ப்பா. கொரோனாக்கு முன்னாடியிலேருந்து வச்சுருக்கோம். உங்களுக்கு இந்த வேலை கஷ்டமா இருக்கா? எப்படி? எந்த வேலையும் கஷ்டம் இல்லாத இருக்காது, எல்லா வேலையும் கஷ்டம் தான். ஆனால் சமைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த சமையலை இது பண்ணிக்கிறேன். ஒரு வேலை தான் சாமி, இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நானும் எங்கள் ஹஸ்பண்டு தான், இதுவே கரெக்டாக இருக்கும். நைட்டெல்லாம் சமைக்கும். நைட் வந்து போடணுவாங்க கஸ்டமரு, நைட்டுக்கு முடியாது. நம்ம சமைக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது. ரொம்ப அலைச்சலாக வேலை செஞ்சுட்டு திரும்ப உடம்பு சில பட்டா பேஜாரு. ஒரு வேலையும் இது கரெக்டாக இருக்கும் ஐயா. 12:30 மணி, 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் இங்கே. அதுக்கப்புறம் 4 மணிக்கு வீட்டுக்கு போய் அப்போ தான் நாங்களே சாப்பிடுவோம். சாப்பிட்டு கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு. எப்படி எல்லாமே மூடி வச்சு? இப்போ மண்ணு போகிறக்கையா, இது மெயின் ரோடு வேறு, ரொம்ப தூசாக இருக்கும். இது அப்படி இருக்கிறதோடு தான் எல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, பக்கா ஒரு பார்க்குறதுக்கு ஒரு இதுவாக இருக்குது, ரீசெண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து சாப்பிட்றாங்க ஐயா. வாழைகளை எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? வாழையில கட்டுப்படி அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் கவர் தான் போட்டுருந்தோம். அப்புறம் கஸ்டமர்லாம் நிறைய பேர் வந்துட்டுன்னா சொன்னாங்க, நீங்கள் எல்லாமே நல்லா கொடுக்குறீங்க, இன்னும் வாழையில போட்டால் நல்லா இருக்குங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவங்களுடைய விருப்பம் நம்மளுடைய விருப்பமா அது பேரையா. எந்த சைடிஷ் தனியாக வாங்கினாலும் 50 ரூபா சாமி. மட்டன் தலைக்கறி போட்டி வாங்கினா மட்டும் 70 ரூபா. மற்ற சொரா புட்டு, நண்டு, பீஃப், சிக்கன் எது வாங்கினாலும் 50 ரூபா தான். நம்மக்கிட்ட சாப்பாடு போவோம், அதுவே சைடிஷ் அதிகமாக போவோம் ஐயா. அது எனக்கு தெரியாது சாமி. ஆனால் கொடுக்குறது நம்ம திருப்தியாக கொடுக்கணும். இப்போ சைடிஷ் தனியாக கொடுக்கும்போது கொஞ்சம் நிறையவே கொடுப்போம். இப்போ இது கொஞ்சம் நிறையவே கொடுப்போம். இப்போ சாப்பாடில் இருக்கும்போது நிறைய தான் இருக்கும், திருப்தியாக இருக்கும் சாப்பிட்றவங்களுக்கு. அதனால காசு இல்லாமல் வந்தால் கூட நீங்கள் சாப்பாடு கொடுப்பீங்களா? அதெல்லாம் அது சும்மையா காசு இல்லாத கொடுக்குறேன்.
இப்ப இல்லாத பிறகு ரொம்ப காசு இல்ல, இப்ப என்ன சொல்லுவாங்க, இப்ப நம்ம வந்து பெருமையா ஆமா நான் காசு இல்லாத கொடுங்க அதெல்லாம் சொல்ல மாட்டேன் சாமி. ஆனா கொடுப்பேன். எப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து பசின்னு சொன்னா நான் கொடுத்துருவேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு 80 ரூபாயில ஒன்னா ஆயிட போறது கிடையாது. எவ்வளவு செலவு பண்றோம், 80 ரூபாயில எல்லாருக்கும் கொடுக்க முடியாது. யாருக்காச்சும் ஒருத்தர் கொடுக்கலாம் இல்லையா. மீன் சேனலாம் கொடுக்குறீங்களா? ஆமா மீன் சேனை இன்னைக்கு இல்ல, மீன் சேனை தானே இருக்கும். மீன் சேனை தனியா இருக்கும். அதுவும் ஒரு பீஸ் 50 ரூபாய் தான். அது வந்து நான் சும்மா அது ஒரு இதுவா போட்டேன். அது எல்லாரும் யூடியூப் பார்த்துட்டு வரும்போது மீன் சேனை கேட்கும்போது சரி அதுவும் போடலான்னு சொல்லிட்டு அது கிலோ 200 ரூபாய் அது சாமி. அதை வாங்கிட்டு வந்து தனியா வறுத்து கொடுப்பேன். எல்லாமே நல்லா இருக்கணும். நானும் எங்க ஹஸ்பண்ட், எனக்கு 2 பையன் தான், பொண்ணு கிடையாது வேலை செய்யறதுக்கு. செஞ்சாலும் நாங்க தான் செய்யணும். பசங்க வீட்டுல சும்மா சும்மா கொஞ்சம் வீடு தான், வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க சாமி. எங்க அம்மா வருவாங்க கூட ஹெல்ப்புக்கு, துங்கம்பாக்கத்துல இருந்து வருவாங்க. அவங்க வந்து ஏன்னா வந்து இப்ப நான் பாசமா நடத்துறதுதான் திரும்ப என்கிட்ட வராங்க. சாப்பிட வருவாங்களோ இல்லையோ நம்ம பேச்சுக்க அம்மா நல்லா பேசுறாங்க. சில பேர் அக்கான்னு, சின்ன பிள்ளைங்க அக்கான்னு கூடாது சாமி அம்மான்னு கூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானே சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, ஒருத்தர் அக்கான்னு சொன்னா கோச்சுக்குவாங்க, அம்மா சொன்னா கோச்சுக்குவாங்க, ஆயா சொன்னா நீங்க எது வேணாலும் கொடுங்க சாமி அப்படின்னு. டைம் வந்து 12:30 மணிக்கு வருவேன் ஐயா. 12 to 4, 4, 3 எவ்வளவு சீக்கிரம் ஆயிடுது. அது போயிடும். 4 மணிக்கு மேல இருக்க மாட்டேன் சாமி. 3, 3:30, 4 மணிக்குள்ள. இது வந்து கோழி மார்க்கெட் மெயின் ஐயா, ஹயாத் மஹால் எதிர்க்கவே. நம்ம லொகேஷன்ல இப்ப புனிதக்கா கடன் போட்டே வந்தது சாமி. அது போட்டாலே வந்தது ஐயா. இதெல்லாம் ஒரு இதுதான் சாமி. இதுக்கு முன்னாடி அங்க கேண்டீன் வச்சிருந்தேன் என் ஸ்கூல்ல, கொரோனாக்கு முன்னாடி. அப்புறம் அந்த கேண்டீன் எடுத்துட்ட பிறகு சரி ஏதாச்சும் செய்யலாம்னு சொல்லிட்டு, எனக்கு சமைக்கிறது ரொம்ப விருப்பம், ரொம்ப ஆசையா சமைப்பேன். அதனால வந்து சரி நம்ம இந்த கடை போடலாம்னு சொல்லிட்டு 6 வருஷமா போட்டுருக்குறேன் ஐயா. ஜனங்களும் சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் ட்ரிப் சாப்பிட்றாங்க, அடுத்த ட்ரிப் அவங்க ஃபேமிலியா கூப்பிட்டு வராங்க, ஃபேமிலியா கூப்பிட்டு வந்து சாப்பிட்றாங்க. இப்ப நம்ம பேசுற அன்பு தானே ஐயா. இப்ப நம்ம ஒரு சில பேர் வந்து கடையோட முடிச்சிருவாங்க. இப்ப கடைக்கு வந்தா கடையோட பேச மாட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப நான் எங்காச்சும் வெளியே போனா அவங்கள பார்த்து நான் பேசுவேன், என்னப்பா எப்படி இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியாது, ஆமாமா அப்படின்வாங்க, அவ்வளவுதான் சாமி. ஐயா ட்ரெஸ்டிங் ஜீசஸ் தான் ஐயா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. அப்புறமா புனிதக்கா கடை போட்டா புனிதக்கா கடைன்னு வச்சுக்கேன் ஐயா. ஆமா ஆமா இதுல வந்து 2 ஐட்டம் தான் ஐயா கம்மி. மட்டன் தலைக்கறி, மட்டன் போட்டி 2 தான் கம்மி. மற்ற ஐட்டம் அப்படியேதான் ரெகுலரா அது அப்படியேதான் இருக்கும். இன்னைக்குன்னா ஒரு இது கம்மினா செனை கம்மி, மட்டன் தலைக்கறி, மட்டன் போட்டி. புரட்டாசி நிறைய பேர் என் கஸ்டமர் கவுச்சு ஆட மாட்டாங்க. நிறைய செஞ்சு நம்ம மீன் போது மறுநாள் வச்சு இது பண்றதை விட கரெக்டா லிமிட்டா செஞ்சு இப்ப முடிஞ்சிருச்சு, அதோட அவ்வளவுதான். இப்ப திருப்பி வந்து அதே மாதிரி வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுலாம் இல்லையா, அன்னன்னே வாங்குறது அன்னன்னைக்கு ஆனியிடம். ஒரு சில பேர் கடமை ஜாஸ்தியா இருக்கும், இன்னைக்கு ரேட் அதிகமா இருக்கும், வாங்கி வச்சோம் சொல்லுவாங்க, அன்னைக்கு வாங்கிட்டு வர்றது அன்னைக்கே முடிச்சிடும் ஐயா. எங்க ஃப்ரிட்ஜ்லயும் அது மாதிரி இருக்காது, பெரிய காய்கறியை தவிர.